13/12/2021 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் மேன்மையானவராக விரும்பினால் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றாமல் இருப்பதே மிக பெரிய பலவீனமாகும். இனிய குழந்தைகளே, நீங்கள் மேன்மையானவராக விரும்பினால் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றாமல் இருப்பதே மிக பெரிய பலவீனமாகும். கேள்வி: எத்தகைய குழந்தைகளின் தொண்டை வறண்டு விடுகின்றது? ஏன் அவர்களின் புத்தியிலிருந்து ஞானம் அகற்றப்படுகிறது? எத்தகைய குழந்தைகளின் தொண்டை வறண்டு விடுகின்றது? ஏன் அவர்களின் புத்தியிலிருந்து ஞானம் அகற்றப்படுகிறது? பதில்: முன்னேறி செல்லும் பொழுது தூய்மையற்றவராகி கற்பதை நிறுத்தி தந்தையை விட்டு விலகி செல்பவர்களின் புத்தியிலிருந்தே ஞானம் அகற்றப்படுகிறது. நீங்கள் விகாரமற்றவர்கள் ஆகும் வரை உங்கள் புத்தியில் அழிவற்ற ஞானம் இருக்க முடியாது. உங்கள் புத்தியின் பூட்டும் திறக்கப்பட முடியாது. தூய்மையற்றவர்கள் ஆகுபவர்களது உணவும் பானமும் கூட பின்னர் தூய்மையற்றதாகுகின்றன. அவர்கள் அசுர குணங்கள் உடைய மக்களுடன் சேர்ந்து கொள்வதுடன் அவர்களின் தொண்டையும் வறண்டு விடுகின்றது. அவர்களால் எவருக்கும் ஞானத்தை உரைக்க முடியாதுள்ளது. பாடல்: உங்களை கண்டு கொண்டதும் நான் முழு உலகையுமே கண்டு கொண்டேன். பூமி ஆகாயம் எனக்கே சொந்தம். உங்களை கண்டு கொண்டதும் நான் முழு உலகையும் கண்டு கொண்டேன். பூமி ஆகாயம் எனக்கே சொந்தம். ஓம் சாந்தி. இப்பாடலை பாடுபவர் யார்? 3 உலக ராஜ்யம் உரிமையையும் தந்தையிடம் இருந்து பெற்று கொண்டவர்களே பாடுகின்றனர். உங்களிடம் இருந்து நான் பெற்று கொண்டதை என்னிடம் இருந்து எவருமே அபகரித்து விட முடியாது. எவராலும் என்னை இங்கிருந்து அசைக்கவும் முடியாது. அதாவது எனக்கு மரணம் வரவும் முடியாது. எனது ராஜ்யத்தை எவராலும் அபகரிக்கவும் முடியாது. அந்த அதிபதியிடம் இருந்து நீங்கள் ஆஸ்தியை பெற்று கொள்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். தந்தை அதிபதி என்றும் அழைக்கப்படுகிறார். அந்த அதிபதியிடம் இருந்து நீங்கள் எதை பெற்றுக்கொள்கிறீர்கள்? அவர்கள் எதையுமே அறியார்கள். அதிபதியை எவ்வாறு நாங்கள் நினைவு செய்ய முடியும்? அவருடைய பெயரும் உருவமும் என்ன? அவர்கள் எதையுமே அறியார்கள். அதிபதியே உலக அதிபதி. அவர் படைப்பவரும் நாங்கள் படைப்புக்களுமாவோம். பாபா வாரிசுகளை, அதாவது குழந்தைகளை உருவாக்கி பின்னர் அவர்களை தனது அதிபதிகளாக்குகிறார். பின் குழந்தைகள் தந்தைக்கு அதிபதிகள் ஆகுகின்றார்கள். குழந்தைகள் கூறுகிறார்கள், நானே என் லௌகீக தந்தையின் சொத்துக்கு அதிபதி.
நான் எனது குழந்தைகளின் சொத்துக்கு அதிபதி என தந்தை ஒருவர் கூறமாட்டார். இவ்விடயங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவ்விடயங்களை விவேகமான குழந்தைகளால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். புத்தி சுத்தமாக இல்லாத பொழுது அதனுள் இரத்தினங்கள் இருக்க முடியாது. நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவராகும் பொழுது மாத்திரமே உங்கள் புத்தியில் இரத்தினங்கள் இருக்க முடியும். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெற வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரு லௌகீக தந்தை குழந்தைகளை உருவாக்கும் பொழுது குழந்தைகள் பின்னர் அவரின் அதிபதிகளாக ஆகுகிறார்கள். குழந்தைகளும் கூறுவார்கள், அவர்தான் எங்கள் தந்தை. தந்தையும் கூறுவார், இவர்களே என்னுடைய குழந்தைகள். எவ்வாறாயினும் குழந்தைகளிடம் எதுவுமே இல்லை. அவர்கள் தங்கள் தந்தையின் சொத்தையே பெற்றுக்கொள்கிறார்கள். எனது குழந்தையின் சொத்து தனக்கு சொந்தம் என என்றுமே ஒரு லௌகீக தந்தை கூறமாட்டார். தனது குழந்தைகளே தனது சொத்தின் அதிபதிகள் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். இவ்விடயங்கள் மிக நன்றாக கிரகிக்கப்பட வேண்டும். பலவீனங்கள் இருப்பதால் உங்களால் அவற்றை கிரகிக்க முடியாது உள்ளது. என்னிடம் பல பலவீனங்கள் இருக்கின்றன என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றாமல் இருப்பதே முதலாவது பலவீனமாகும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் மேன்மையானவர்களாகுவீர்கள். ராஜயோகம் உங்களுக்கு ஸ்ரீமத்தை கற்பிக்கின்றது. ஸ்ரீ என்றால் அசரீரியானது என்று அர்த்தம். ஸ்ரீமத் என்றால் அசரீரியான கடவுளின் வாசகங்களாகும். இதனாலேயே நாம் வினவுகின்றோம், ஞான கடலும் தூய்மையாக்குபவருமான பரமாத்மாவாகிய பரம தந்தையுடனான உங்கள் உறவு முறை என்ன? இது பெரிய பலகைகளில் எழுதப்பட வேண்டும். பரமாத்மாவே சொர்க்கத்தை படைக்கிறார். கடவுள் ஓர் உறவு முறையை வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக ஸ்வர்க்க அதிபதியாகுவார். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு வந்தனம் தெரிவிக்கிறார். அதிபதி குழந்தைகளுக்கு வந்தனங்கள். பின்னர் குழந்தைகள் பதிலளிக்கிறார்கள், அதிபதிக்கு வந்தனங்கள். நான் பிரம்மாண்டத்திற்கு மாத்திரமே அதிபதி. நான் பிரம்மாண்டத்திற்கு, ஆத்மலோகத்துக்கு மாத்திரமே அதிபதி. நீங்கள் பிரம்மாண்டம், உலகம் இரண்டிற்கும் அதிபதிகளாக ஆகுகிறீர்கள். இதனாலேயே பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு முறை வந்தனங்கள் கூறுகிறார். அந்த ஒரேயொரு எல்லையற்ற தந்தை அதிகளவு சுயநலமற்ற சேவையை உங்களுக்கு செய்கிறார். ஒரு பௌதீக தந்தை சுயநலமற்றவர் அல்ல. தான் ஓய்வு பெற்ற பின்னர் தனது குழந்தைகள் தனக்கு சேவை செய்ய வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். அதுவே நியதியாக இருந்தது. குழந்தைகள் தங்கள் பெற்றோருக்கு சேவை செய்வார்கள். எவ்வாறாயினும் இந்நாட்களில் அவர்கள் பணம் அனைத்தையும் செலவு செய்கிறார்கள். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு வந்தனம் தெரிவிக்கின்றார். அதிபதி குழந்தைகளுக்கு வந்தனங்கள். பின்னர் குழந்தைகள் பதிலளிக்கிறார்கள், அதிபதிக்கு வந்தனங்கள். நான்
பிரம்மாண்டத்திற்கு, அதாவது யூனிவர்ஸ்க்கு மாத்திரமே அதிபதி. பிரம்மாண்டத்திற்கு நீங்கள் பிரம்மாண்டம், உலகம் இரண்டிற்கும் அதிபதிகளாக ஆகுகிறீர்கள். இதனாலேயே பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு இருமுறை வந்தனங்கள் கூறுகிறார். அந்த ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை அதிகளவு சுயநலமற்ற சேவையை உங்களுக்கு செய்கின்றார். ஒரு பௌதிக தந்தை சுயநலமற்றவர் அல்ல. தான் ஓய்வு பெற்ற பின்னர் தனது குழந்தைகள் தனக்கு சேவை செய்ய வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். அதுவே நியதியாக இருந்தது. குழந்தைகள் தங்கள் பெற்றோருக்கு சேவை செய்வார்கள். எவ்வாறாயினும் இந்நாட்களில் அவர்கள் பணம் அனைத்தையும் செலவு செய்கின்றார்கள். நீங்கள் இந்த ராஜ்யத்தை தந்தையிடமிருந்து பெறுகிறீர்கள் என்பது குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மி நாராயணனை குறிப்பிடுகையில் எழுதுங்கள், உங்களுக்கு இவர்களை தெரியுமா? அவர்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்தவர் யார்? நிச்சயமாக சொர்க்கத்தை ஸ்தாபித்த ஒருவரே அதை கொடுத்தவர் ஆவார். உலகம் பழைய உலகமாகும் பொழுதே அவர் புதிய உலகை ஸ்தாபிக்கிறார். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் லக்ஷ்மியும் நாராயணனும் தமது ஆஸ்தியை கோருகிறார்கள். இலகு ஞானத்தையும் இலகு ராஜயோகத்தையும் உங்களுக்கு ஸ்ரீமத் கற்பிக்கிறது. யாருக்கு இது விளங்கப்படுத்தப்படுகிறதோ அவர்கள் அரசர்கள் ஆகுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரே இதில் முதலாவது இலக்கத்தை உடையவர். தனது பெற்றோர்களை விடவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறும் வகையில் அவர் என்ன செயல்களை செய்தார்? கிருஷ்ணரை பெற்ற சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் எங்கிருந்தார்கள்? நீங்கள் விகாரமற்றவர்கள் ஆகும் வரை உங்கள் புத்தியில் அழிவற்ற ஞானம் இருக்க முடியாது. நீங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது மாத்திரமே உங்கள் புத்தியில் உள்ள பூட்டுக்கள் திறக்கப்படுகின்றன. நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுவதால் உங்கள் புத்தியிலிருந்து அனைத்தும் அகற்றப்படுகின்றது. பல குழந்தைகள் தந்தையை விட்டு விலகி செல்கிறார்கள். அவர்கள் கற்பதை நிறுத்திவிடுகிறார்கள். அவர்களால் என்றுமே எவருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் தூய்மையற்றவர்களாகி தூய்மையற்ற உணவையும் உட்கொள்கிறார்கள். அவர்கள் சென்று அசுர குணங்களுடைய மக்களுடன் சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்களின் தொண்டை வறண்டு விட ஆரம்பிக்கிறது. சமய நூல்களிலே இந்த கதை எழுதப்பட்டுள்ளது. பிருந்தாவனத்திலே நடனமாடுதல் இருந்தது. அவர்கள் அதை வேறொருவருக்கும் கூறுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அதை எவருக்காவது கூறினால் அவர்களின் தொண்டை வறண்டுவிடும். அது இந்த ஞானத்தையே குறிப்பிடுகிறது. நீங்கள் தந்தையை விட்டு விலகி அவரை அவதூறு செய்தால் உங்கள் தொண்டைகள் வறண்டுவிடும். கூறப்பட்டுள்ளது, சத்குருவை அவதூறு செய்தவர்களால் அந்தஸ்தை கோர முடியாது. தந்தை கூறுகிறார், உலகம் பழையதாகவும் தூய்மையற்றதாகவும் ஆகும் பொழுதே நான் வருகிறேன். மனிதர்கள் தமோ பிரதானாக வேண்டும். தவறான வழிகாட்டல்களை பெறுவதால் அவர்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் தவறான செயல்களாகவே இருக்கும். அவர்களிடம் ஸ்ரீமத் இல்லை. தவறான வழிகாட்டல்கள் அவர்களை தூய்மையற்றவர்களாக்குகின்றன, சீரழிந்தவர்களாகவும் ஆக்குகின்றன. முன்னர் சீரழிவு என்ற வார்த்தை இருக்கவில்லை. தூய்மையாகுவதற்காகவே சந்நியாசிகள் விகாரங்களை துறக்கின்றார்கள். ஆகவே முதலில் இதை பற்றி வினவுங்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தையுடனான உங்கள் உறவு முறை என்ன?
அனைவரும் கடவுளை நினைவு செய்கிறார்கள். கடவுள் கூறுகிறார், நான் பக்தர்கள் அனைவரையும் நேசிக்கிறேன், ஏனெனில் அவர்களுக்கு நான் முக்தியையும் சற்கதியையும் அருள வேண்டும். கடவுள் வந்து பக்தர்களின் பக்தியின் பலனை பக்தர்களுக்கு கொடுக்கிறார் என அவர்கள் நம்புகிறார்கள். இதனாலேயே கடவுள் பக்தர்களை நேசிக்கிறார். பாபா விளங்குபடுத்துகிறார், நீங்கள் சீரழிந்து விட்டீர்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு சற்கதியை அளிக்க வந்துள்ளேன். பக்தியின் பின்னர் நிச்சயமாக கடவுள் வர வேண்டும். நான் உங்களுக்கு முதலில் பக்தியின் பலனை அளிக்க வேண்டும். அம்மக்கள் ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய பக்தர்களாக இருக்கவில்லை. அவர்கள் ஏனைய பலரையும் வணங்குகிறார்கள். நீங்களே என்னுடைய அன்பான குழந்தைகள். நீங்களே அதிபதிகளாக இருந்தீர்கள். பின் ராவணனாகிய மாயை உங்களை வெற்றி கொண்டதுடன் பக்தியும் ஆரம்பமாகியது. இதுவும் நாடகத்தில் உள்ளது. நான் அனைவருக்கும் சற்கதியை அளிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது என்னுடைய வழிகாட்டல்களை பின்பற்றினீர்கள் இல்லையா? உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுப்பதற்காக நான் நிச்சயமாக வர வேண்டும். வேறு எவ்வாறு நான் சற்கதிக்கான பாதையை உங்களுக்கு காட்ட முடியும்? நான் முதலாம் இலக்க பக்தருடைய சரீரத்திலேயே பிரவேசிக்கின்றேன். இவரே நந்திகன் எருது. அதாவது சிவாலயங்களில் அவர்கள் எப்பொழுதும் சிவனின் உருவத்திற்கு முன்னால் நந்திகனை வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தை ஓர் எருதின் உடலிலே பிரவேசிக்க மாட்டார் இல்லையா? நான் எவ்வாறு ஓர் எருதின் மூலமாக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? ஞான கடலானவர் ஓர் எருதுக்குள் பிரவேசிப்பாரா? நீங்கள் இப்பொழுது ஞானம் நிறைந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி சூரிய வம்சத்து அரசியான லக்ஷ்மி நாராயணனாக ஆகுகிறீர்கள். அந்த ராஜ்யத்தை எம்மிடமிருந்து எவராலும் அபகரிக்க முடியாது. அது புயல்களால் தாக்கப்படவும் முடியாது. நாங்கள் அமரத்துவ பூமியின் அதிபதிகளாகுகிறோம். இதுவே மரண பூமி ஆகும். அமரத்துவ பிரபுவான பாபா எம்மை மரணத்தை வெற்றி கொள்ள செய்கின்றார். அவருடைய பாகம் வேறுபட்டது. நீங்கள் அனைவரும் பார்வதிகள். நானே அமரத்துவ பிரபு. நான் என்றுமே பிறப்பு இறப்பு சக்கரத்தினுள் வருவதில்லை. நான் உங்களை அமரத்துவ பூமியான சொர்க்கத்திற்கு அதிபதிகளாக்குகிறேன். பாரத மக்கள் வைகுந்தத்தை, அதாவது சொர்க்கத்தை பெருமளவு நேசிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இன்னார் சொர்க்கவாசியாகிவிட்டார். இதை கூறுவதனால் தங்கள் வாயை அவர்கள் இனிமையாக்குகிறார்கள். எவ்வாறாயினும் வைகுந்தம் உண்மையில் சொர்க்கத்திலேயே இருக்கிறது. சத்திய யுகம் இருக்கும் பொழுது மக்கள் சத்திய யுகத்திலேயே மறுபிறவி எடுக்கிறார்கள். பின்னர் அவர்கள் திரேதா யுகத்திற்குள் செல்லும் பொழுது திரேதா யுகத்தில் மறுபிறவி எடுக்கிறார்கள். பின்னர் அவர்கள் துவாபர யுகத்துக்கு செல்லும் பொழுது துவாபர யுகத்திலேயே மறுபிறவிகளும் எடுக்கிறார்கள். எனவே ஒரு நபர் கலியுகத்தில் மரணித்தால் அவர் சத்திய யுகத்தில் மறுபிறப்பு எடுப்பார் என்று இல்லை. தொடர்ச்சியாக எவ்வாறு நீங்கள் கற்கின்றீர்கள் என்பதிலேயே சொர்க்கத்தின் மறுபிறப்பு எடுப்பது தங்கியுள்ளது. தந்தை கூறுகிறார், நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றேன். நான் தன்னலமற்றவர். நான் உலக அதிபதி ஆகுவது இல்லை. நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றவுடன் நான் என்னுடைய ஓய்வு ஸ்திதியில் ஓய்வு எடுக்கிறேன். நான் சக்கரத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை. இந்த இறை பிறப்பு பின்னர் நீங்கள் மறுபிறவி எடுத்து தேவர்களின் மடியில் இருப்பீர்கள். நீங்கள் தூய்மையற்ற மக்களின் மடியிலேயே பிறவிகள் எடுத்து இப்பொழுது சீரழிந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள்.
சத்திய யுகத்தில் அனைவரும் மேன்மையானவர்கள். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் மேன்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். அங்கே நஞ்சு கிடையாது. சந்நியாசிகள் இங்கிருந்தாலும் அவர்கள் நஞ்சினூடாகவே பிறப்பெடுக்கிறார்கள் இல்லையா? சத்திய யுகத்தில் எவரும் விகாரத்தின் மூலம் பிறவி எடுப்பது இல்லை. இல்லையெனில் அவர்களை முழுமையாக விகாரமற்றவர்கள் என அழைக்க முடியாது. அங்கு மாயை இருப்பது இல்லை. எவ்வாறாயினும் இவ்விடயங்கள் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். பின்னர் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று அங்கு ஆட்சி செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் தமது பாகங்களை நடிப்பதற்காக பரந்தாமத்தில் இருந்து வருகிறார்கள். எவ்வாறாயினும் தூய்மையாக்குபவர் வந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கும் வரை ஒருவராலும் வீடு திரும்ப முடியாது. இன்னார் நிர்வாணாவிற்கு சென்று விட்டதாக கூறும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக பொய்களையே கூறுகிறார்கள். தந்தை வந்து உங்களுக்கு அனைத்தையும் மிக நன்றாக விளங்கப்படுத்துகிறார். முதலாவதாக வினவுங்கள், பரமாத்மாவாகிய பரம தந்தையுடனான உங்கள் உறவு முறை என்ன? இந்த கேள்வியை எவ்வாறு கேட்பது என்பது வேறெவருக்கும் தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் கற்புத்தி உடையவர்களிலிருந்து தெய்வீக புத்தி உடையவர்களாகவும் பின்னர் தெய்வீக புத்தி உடையவர்களிலிருந்து கற்புத்தி உடையவர்களாகவும் மாறுகிறீர்கள். இது உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்ற நம்பிக்கை அவர்களின் புத்தியில் இருக்கும் பொழுது மாத்திரமே இது நடைபெறும். பாபா கூறுகிறார், இப்பொழுது நான் உங்களை சந்தோஷ பூமிக்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன். நீங்கள் என்னுடன் வருவீர்களா? அங்கே நீங்கள் நஞ்சை பெற மாட்டீர்கள். தூய்மையே பிரதான விடயமாகும். சென்ற சக்கரத்தின் தூய்மையாக இருந்தவர்களையே இப்பொழுதும் தூய்மையாக இருக்க இயலும். பல புதல்விகள் எழுதுகின்றார்கள், பாபா, இந்த பந்தனம் எப்பொழுது துண்டிக்கப்படும் என்பது எனக்கு தெரியாது. இதற்கான ஒரு வழிமுறையை எனக்கு காட்டுங்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, பந்தனம் அதற்குரிய நேரத்தில் முடிவடையும். பாபாவால் என்ன செய்ய முடியும்? ஒரு பந்தனம் முடிவடைந்தால் பின்னர் உங்களுக்கு குழந்தைகள் மீது பற்று இருக்கிறது. அந்த விடயங்கள் அனைத்திலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றுவதற்கு பெரும் அளவு முயற்சி தேவைப்படுகிறது. சிலரது பற்று மேலும் அதிகமாக உள்ளது. அவர்கள் முழுமையாக பற்றுடையவர்கள் ஆகுகிறார்கள். பாபா கூறுகிறார், பற்றை ஒருவருடன் மாத்திரமே கொண்டிருங்கள். அப்பொழுதே உங்களால் கிரகிக்க கூடியதாக இருக்கும். சிலரால் ஞானத்தை உள்ளெடுக்க முடியாத பொழுது அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். அப்பொழுது பெயர் அவதூறு செய்யப்படுகிறது. முன்னைய சக்கரத்தினுள் நாடகத்திலே அது நடைபெற்றது. கடந்து சென்ற வினாடியில் எதுவெல்லாம் நடைபெற்றதோ அது நாடகத்தில் இருக்கின்றது. உங்கள் தாய் மரணித்தாலோ அல்லது மனைவி மரணித்தாலோ அல்வா சாப்பிடுங்கள். பலவீனமானவர்கள் சிறிது அதிர்ச்சி அடைகிறார்கள். பல சந்நியாசிகளும் அவ்வாறே உள்ளனர். அவர்களால் அங்கே இருக்க முடியாத பொழுது தமது இல்லறத்திற்கு திரும்பி சென்று விடுகிறார்கள். அவர்களுடைய செயற்பாடு அத்தகையதாக இருக்கிறது. இங்கு ஒரு பிரதான விடயமே உள்ளது. நாங்கள் அந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்கிறோம். நீங்களும் அவர் உங்களுடைய தந்தை என கருதினால் இங்கு வந்து சொர்க்க ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். இது அதே விடயமே. ஒரு வினாடியின் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்படுகிறது. இறுதியில் சிறிதளவு விளங்கப்படுத்தினாலும் மக்கள் விரைவாக புரிந்து கொள்வார்கள்.
எண்ணற்ற அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன. அவற்றின் மூலம் பாரதம் சீரழிந்து விட்டது. பின்னர் ஒரே வழிகாட்டல் பின்பற்றப்படுவதனால் பாரதம் மீண்டும் ஒரு முறை அரை கல்பத்திற்கு மேன்மையானதாக ஆகுகின்றது. நிச்சயமாக தந்தை மாத்திரமே அதனை மேன்மையானதாக ஆக்குவார். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களை அக்கறைக்கு எடுத்து செல்கிறார். எனவே நிச்சயமாக உங்களை மூழ்க செய்பவர் ஒருவரும் இருந்தாக வேண்டும். தந்தை அனைவருக்கும் கூறுகிறார், நீங்கள் நிச்சயமாக விகாரங்களை துறக்க வேண்டும். அப்பொழுதே உங்களால் தூய உலகிற்கு அதிபதிகளாக முடியும். பாபா உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். பல பிரம்ம குமாரிகள் இருக்கிறார்கள். நீங்களும் பிரம்மகுமார்கள் குமாரிகளே. நீங்கள் ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகிறீர்கள். இது மிகவும் இலகுவானது. எவ்வாறாயினும் சிலர் இதை பற்றி பேசுகின்றார்கள், ஆனால் அதனை நடைமுறையில் பயிற்சி செய்வது இல்லை. எனவே அம்பு இலக்கை தாக்குவது இல்லை. உங்கள் வார்த்தைகளால் ஏனையோர் நன்மையை அடையலாம், ஆனால் உங்கள் செயல்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் வீழ்ந்து விடுகிறீர்கள். நீங்கள் எவருக்கும் ஞானத்தை கொடுக்கிறீர்களோ அவர்கள் முன்னேறுவார்கள், ஆனால் நீங்களோ வீழ்வீர்கள். அவ்வாறான பலர் இருக்கிறார்கள். தந்தை முழு ஆஸ்தியையும் குழந்தைகளாகிய உங்களுக்கே உரித்தாக்குகிறார். இப்பொழுது தகுதி வாய்ந்தவர்களாகி சொர்க்கத்தின் அதிபதிகளாகுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, மேன்மையானவர்கள் ஆகுவதற்கு உங்கள் பலவீனங்களை அகற்றி சதா ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். ஆத்ம உணர்வு உடையவர்களாகுவதன் மூலம் உங்கள் புத்தியின் ஞான ரத்தினங்களை கிரகியுங்கள். ஆத்ம உணர்வு உடையவர்களாகுவதன் மூலம் உங்கள் புத்தியில் ஞானம் ரத்தினங்களை கிரகியுங்கள். இரண்டாவது, உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றாக இருக்கட்டும். ஞானத்தை கிரகிப்பதற்கு ஏனைய அனைவர் மீதுள்ள உங்கள் பற்றை அகற்றி ஒரே ஒரு தந்தை மீது மாத்திரம் பற்றை வைத்திருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பாப் தாதாவின் சகவாசத்தை வைத்திருப்பதால் மாயையை தொலைவில் இருந்தே உணர்வற்றவர்களாக்கி மாயையை வெல்பவராகவும் உலகை வெல்பவராகவும் ஆகுவீர்களாக. நீங்கள் பாப் தாதாவின் சகவாசத்தை வைத்திருப்பதால் மாயையை தொலைவில் இருந்தே உணர்வற்றவர்களாக்கி மாயை வெல்பவர்களாகவும் உலகை வெல்பவர்களாகவும் ஆகுவீர்களாக. நீங்கள் தந்தையிடம் அன்பானவராக இருப்பதால் தந்தையை உங்கள் சகபாடியாகவும் ஆக்குங்கள். அப்பொழுது மாயை தொலைவிலேயே உணர்வற்றவள் ஆகுவாள். நான் உங்களுடனேயே உண்பேன், நான் உங்களுடனேயே அமர்வேன், எனது ஆத்மாவை உங்களுடனேயே ஆற்றுவேன் என்பதே ஆரம்பத்தில் நீங்கள் செய்த சத்தியமாகும். இந்த சத்தியத்துக்கு ஏற்ப தந்தையுடன் உங்கள் நாளாந்த செயற்பாடுகள் அனைத்தையும் மேற்கொண்டால் மாயையால் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது. அவளுடைய விநாசம் நடைபெறும். எனவே எப்பொழுதும் உங்கள் சகபாடியை உங்களுடன் வைத்திருங்கள்.
அவருடைய சகவாசத்தின் சக்தி மூலமும் அவரது சந்திப்பில் நிலைத்திருப்பதாலும் நீங்கள் மாயையை வெல்பவராகவும் உலகை வெல்பவராகவும் ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்களுடைய அதி உயர்ந்த மனோபாவத்தின் மூலம் உங்கள் இல்லறத்தின் சூழ்நிலையை மாற்றுங்கள். உங்களுடைய அதி உயர்ந்த மனோபாவத்தின் மூலம் உங்கள் இல்லறத்தின் சூழ்நிலையை மாற்றுங்கள். ஓம் சாந்தி.